வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு லெனின் சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 25 வருஷம் ஆகுது. இன்றைக்கி எங்களோட லவ் ஆனிவர்சரி. அதுக்காக ஒரு குட்டி கேக்லாம் சர்ப்ரைஸாக ஐஷு பாவம் நேற்று அஸ்வின் ஐஸ்வர் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு நைட்டு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், என்னால் முழிக்க முடியல. அதனால் இன்றைக்கி ஈவினிங் திருப்பி செலிப்ரேட் பண்ணோம். நேற்று நைட் குழந்தைங்க மிஸ் பண்ணால. இது வந்து கொஷினர்ஸ் வந்துட்டு கிளினிக்கில் இருக்க ஸ்டாஃப்ல எழுதிருக்காங்க. என்னன்னா லெனின் சார் பேச மாட்டேங்கிறாரு, லெனின் சாரை பேச வைக்கணும். அப்புறம் நிறைய நீங்களாம் கூட கேட்டிருக்கீங்க, லெனின் சார் பேசணும், லெனின் சார் பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் என்ன கேட்டிங்கன்னா, லெனின் சாரை பேச வச்சு கேட்கணும். லெனின் சார் என்ன மாதிரி சரளமாக பேச மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் குத்தி சுப்பாக சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அதை விரும்ப மாட்டாங்க. இது வந்து இப்போ நீங்கள் இருங்க, இப்போ வந்து பிரதீபா வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்காம இல்ல, இவர் வந்து ஏமாத்தி கேள்வியை மாத்தி கேட்டுவார். பிரதீபா படிப்பா, சார் ஆன்சர் பண்ணுவார். இந்த இருக்காங்கவா சார் பக்கத்துல அப்படியே உட்காரு. எடுத்து எனக்கு கொடுத்துரு. இல்ல ஒவ்வொன்றா ஒன்னு எடு. இங்க உட்காந்து கூட படி. எடுத்து எனக்கு கொடு சத்தமா. துளசி இங்க கொண்டா. இங்க கொண்டா. நான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்ன கலர் Dress மேம் போட்டுருந்தாங்க எனக்கே தெரியாது. அதெல்லாம் இந்த மாதிரி கேள்விலாம் எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பார்க்கும் என்ன கலர் Dress போட்டுருந்தீங்க? ஒயிட் இது போட்டுனீங்க, அப்புறம் மறந்துச்சு. ஒரு சாரி கட்டி வந்தது. அது சொல்லுங்க, அதுதானே கரெக்ட். ஆமா, ஒரு ப்ளூ மாதிரி ஒரு சாரி. ஓகே, கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் தான். இந்த உட்கார்ந்து கிளினிக் வேலை பார்க்காம கொஸ்டின் எழுதி. ஒரு மருத்துவரா ஆஷா மேமின் ஃபர்ஸ்ட் டெலிவரி அனுபவம் எப்படி இருந்தது? ஓ, எனக்கு குழந்தை பிறந்தது, அஸ்வின் பிறந்தது கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அஸ்வின் பிறந்தப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அஸ்வின் பிறந்தப்ப நான் தான் பதட்டமா இருந்தேன், மேம் வந்து ஜாலியா இருந்தாங்க. ஓகே, ஆமா, சாதா ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்புறம் அந்த சாப்பிள் அங்கிள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து உள்ளுக்கு வேலைக்கு நடந்துட்டே இருந்தாரு. என்ன பண்ணீங்க? ஆமா, அவங்க ஒண்ணுமே கத்தவே இல்லை. அதனால சரி கொஞ்சம் ஏதாச்சும் கத்துங்க, உள்ளுக்கு யாரும் இருக்காங்களா என்னன்னே தெரியல, அமைதியா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஏதாச்சும் கத்துங்கன்னு சொன்னேன். ஆமா, உள்ள வந்து நீ கத்து எல்லாரும் டெலிவரி டைம்ல கத்துவாங்க தானே, நீ எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கானே துளசி நீ படிச்சிருக்கீங்களா? ஓகே, எல்லாம் லேடிஸ் படையா இருக்கணும்னு துளசியை கூப்பிடுங்கன்னாரு. அப்ப வந்து ஏதோ ஆகுனா கத்திரி ஒரு ஃபீலிங் கூட அப்படின்னாரு. நீங்க நம்மளோட போங்க, நான் டெலிவரி ஆயிடுறேன். இதை முடிஞ்சிச்சு அவங்க டக் டக்குன்னு. இதுவே சாருக்கு பெருசா இருக்கு, சீக்கிரம் டக் டக்குன்னு கேள்வி பார்க்கலாம். என்னது இவ்வளவு கொஸ்டின்? அவங்க இதை எழுதிருக்காங்க. ஓகே, உங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமா விட்டு கொடுத்து போவீங்க? இனிமேதான் பிரச்சனையே வந்து பண்றீங்க. ரெண்டு பேரும் யார் விட்டு கொடுத்து போவா? விட்டு கொடுப்பா? விட்டு கொடுக்கறது வந்து மேடம் தான். ஏன்னா நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தியமா இதான் உண்மை. சார் விட்டு கொடுப்பேன், நான் தான் விட்டு கொடுப்பேன். பரவாயில்ல, உண்மையெல்லாம் பேசுறாரு லெனின் சார். ஓகே, திருமணத்திற்கு முன் உங்களுக்கு பிடித்த நபர் அம்மா, அப்பா, அண்ணன் இவர்களில் யாரை சொல்லுவீங்க? மேரேஜுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரு? எனக்கே தெரியும், உங்க அம்மா தான் சொல்லுவீங்க. அம்மா, அப்பா. ஓகே, ஓகே. மேம் கிட்ட மாத்திக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? மாத்திக்கணும்ன்றதா? மாத்திக்கவே கூடாது அப்படின்றது மாதிரி. சரி, ரெண்டும் சொல்லிருங்க. நான் என்ன மாத்திக்கணும், நான் என்ன மாத்திக்க கூடாது. மாத்திக்க கூடாதுங்கிற மாதிரி புரியல எனக்கு கொஸ்டினே. நான் என்கிட்ட இந்த குவாலிட்டி நீ மாத்திக்காத, இதோட நல்ல குவாலிட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? என்னை அட்ஜஸ்ட் பண்றது. ஓகே, ஓகே. அது ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு உண்மை, என்னை அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப என்ன விஷயம் சொல்லு நீ? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சரி, நான் மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம், இது நீ மாத்திக்கணும் அப்படின்றது. மாத்திக்கணும்னா என்ன விஷயம்? கொஞ்சம் ஓ வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, இந்த உலகம் எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்வார், இது எனக்கு இந்த உலகத்தை நினைச்சா கவலையா இருக்குன்னு. அப்பப்ப நான் சொல்லுவேன், அப்பா மகளே இந்த உலகத்தை பத்தி கவலைப்பட நிறைய பேர் இருக்காங்க, நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படாம. இதுல சார் கரெக்டாக சொல்றாரு. உங்க அப்பா உன்னைய பத்தி மட்டும், நாங்க வந்து எங்க 3 பேரை மட்டும். ஓகே, அஸ்வின் ஐஷு என்னை பத்தி மட்டும் கவலை பண்ணுமா? இந்த 25 வருஷத்துல யாரு அதிகமா லவ் யூ மிஸ் யூ சொல்லியிருக்கீங்க? நேரம் தான். இதுல என்ன பெரிய சந்தேகம்? இதெல்லாம் இது வந்து நீ வந்து சொல்லி கொடுத்து சத்தியமா கிடையாது, சத்தியமா தெரியாது.
நான் துளசி நான் சொன்னேன் இது ஃபுல்லாக அவங்களே தான் எழுதாங்க. இதில் இந்த கேள்வி எனக்கு ஒரு நாளைக்கு 1000 தடவை நான் தான் லவ் யூ சொல்லுவேன், அப்புறம் நான் தான் மிஸ் யூ சொல்லுவேன். இந்த கேள்வியில இது வந்து நீ விட்டு கிடையாது. எழுதுறது யாரு? பிரதீபா. பிரதீபாவா? இந்த क्वेश्चन சொன்னது யாரு? நீ கேட்டது யாரு? நீயே தானா? மேம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப நம்மள மாட்டி விட பார்க்கறா அப்படின்னு தோணுச்சு அந்த ரைட்டிங் இதுல. நான் உங்களை மாட்டி விட தான் பார்க்கல பட்டோ. வந்து விசாரிச்சாங்க. நான் வந்து சீனியர்ஸை பார்த்தோன்னே இப்படி விஷ் பண்ணோம்ல, சல்யூட் பண்ணோம்ல, சல்யூட் பண்ணோன்னே இப்போ நான் உனக்கு சல்யூட் பண்ண சொன்னா எதுக்கு நீ வந்துட்டு பண்ணேன் நான் பயங்கரமாக திட்டினார். அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? பூஜா கடை கேட்டு எழுதுறீங்களா இல்லையா? பூஜா கா கூப்பிடுங்க துளசி. 25 வருஷத்துல ஏதாவது ஹேபிட் உங்களுக்காக மேம் மாத்திருக்காங்களா? ஹேபிட்டா? அதாவது 25 வருஷத்துல உங்களுக்காக நான் மாத்திக்கிட்ட விஷயங்கள் கேக்குறாங்க. மாத்திக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னது சொல்றது? எல்லாமே சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. ஞாபகம் சொல்லுங்க. ஞாபகம் சார் டிஷ்யூ கொண்டு வாங்க. மாத்திக்கிட்ட விஷயம்னா எனக்கு புரியலப்பா. உங்களுக்காண்டி என்னோட குணங்கள்ல நான் ஏதாவது மாத்திருக்கேனா? மேடம் வந்து நிறைய குணங்கள் முன்னாடி ரொம்ப டிபெண்டன்சி, அதுவும் ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாத்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து அவரை விட்டுட்டே இருக்க மாட்டேன், இப்ப நான் விட்டுட்டு இருக்கேன். ஓகே, இப்ப இல்ல, ஒரு 10-15 வருஷமா விட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா நீங்க கேள்வி கேட்ட எனக்கு வேர்க்கலாம் ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, ஏசில ஆஃப் பண்ணிருக்கனால வேர்க்குது. சவுண்ட் ஆடியோ காண்டி ஏசி ஆஃப் பண்ணிருக்கோம். சரி, அது மாதிரி நிறைய விட்டு கொடுக்கறது தானே. அப்புறம் 25 வருஷத்துல நிறைய விட்டு கொடுத்தாதான் லவ். ஓகே. சுவாரஸ்யமான கேள்வியை எழுதுறேன். இல்ல இல்ல, அதுக்காக தான் பூஜாக்கா இந்த கேள்வியை நீங்க கேட்க எழுத சொன்ன. நீங்க இது கேட்டுட்டு நீங்க எங்களை கேள்வி கேட்கணும். ஓகே, நீங்க தான் கரெக்டா கேள்வி கேட்பீங்க. மேம் கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது திருப்பி இதே கேள்வி தான் 5 வருஷம் முன்னாடி கேட்டீங்க. சரி, எனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதுன்னு கொடுப்பா. அடுத்த கேள்வி எதுவுமே இல்லையா? எனக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப அண்ணன் பிடிச்சது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. மேம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் எது? இந்த क्वेश्चन வந்து பூஜா மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அடுத்த வருஷம் எனக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புக்கை வாங்கி அவர் கிஃப்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நான் வாங்கிக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து மேடம் வந்து ஒரு பேனா சும்மா அதான் முதல்ல கொடுத்தேன். ஆமா, நீங்க செகண்ட் எக்ஸாமுக்கு பென் கொடுத்து. ஆமா, எனக்கு ஞாபகமே இல்லை. கரெக்ட். நான் கொடுத்த டைரி மில்க் கவர்லாம் கூட சார் பத்திரமா வச்சிருக்காரு இன்னும். அதெல்லாம் ஆனா நான் எதுவும் வச்சுக்கலப்பா, எனக்கு கேட்காதீங்க. எனக்கு ஒரு 60-70 லவ் லெட்டர் இருக்கு. யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் வேணா லைவ் அததான் கேக்குறோம். அதுதான் மெமரிஸ். லவ் அதெல்லாம் எழுதியிருக்கேன் நிறைய இருக்கு. அதை அச்சேஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த லவ் லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் யூன்னு ஆரம்பிப்பேன். நீங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாது இது முடிக்குமா எல்லாமே முடிச்சிருப்பேன். அவ்வளவுதானே இந்த லவ் லெட்டர் இருக்கும். அது கூட நீங்க எழுதியே கொடுத்ததுல எனக்கு கொடுத்ததே எனக்கு லவ் லெட்டர். நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா ஃபர்ஸ்ட் போன இடம் எது? திருப்பரங்குன்றம் கோயில் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் கோயில். அது யாரு கேள்வி? உங்க ரெண்டு பேரோட பெஸ்ட் மெமரிஸ் எது? லவ்வர்ஸாவா ஆஃப்டர் மேரேஜா? லவ் பண்ணும்போது என்ன பெஸ்ட் மெமரி, கல்யாணம் அப்புறம் என்ன பெஸ்ட்? நிறைய இருக்கு. பெஸ்ட் மெமரினா ஒரு தடவை இந்த ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியாதுல, திருமணத்துக்கு போறதுக்கு மதுரைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தோம் அவங்கள கூட்டிட்டு. அக்கா, நான் ட்ரெயின்ல வந்தேன்க்கா. அந்த ட்ரெயினே திருமங்கலம் வரைக்கும் போகும். ஆனா எனக்கு தெரியாது இவர் இந்த ட்ரெயின் திருமங்கலம் மதுரை வந்துச்சு இறங்குனார். சார் நம்ம திருமங்கலம் தானே போகணும், இங்கேருந்து ட்ரெயின் திருமங்கலம், இது கூட எனக்கு தெரியாதான்னாரு. ஓ அப்படியா, நம்மளுக்கு தெரியல போல. அப்புறம் இறங்கி பெரியார் சிலை இதுக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து மாட்டுத்தாவணின்னு டிக்கெட் எடுத்தாரு. சரி, மாட்டுத்தாவணி போயிட்டு திருப்பியும் திருமங்கலம் போக திருப்பி அந்த பஸ் பெரியார் சிலைக்கு வச்சு. அப்பதான் எனக்கு தெரியும் பெரிய நிலையத்திலேயே திருமங்கலத்துக்கு பஸ் இருக்கும்னு. அப்புறம் சார் நம்ம இப்போதான் இந்த இடத்துக்கு வந்து போகணும். உனக்கு இவ்வளோ விவரம் தெரியுமா? சரி வா, அடுத்த தடவை பார்த்துக்கிறேன்னு. அப்போ எனக்கு அது தெரியாதுல, அந்த மாதிரி. அது குட். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அது நிறைய இருக்கு. அச்சு பிறந்தது, சுற்றி சுற்றி இவர் குழந்தைங்க தான் சொல்லுவார். அச்சு பிறந்தது, ஐஷு பிறந்தது. இந்த क्वेश्चन நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. சார் கோவப்படுவீங்களா மாட்டீங்க? பயங்கரமா
துளசி சொல்லுங்க இந்த உலகத்துக்கு. பயங்கரமா கோபப்படுவேன். பயங்கரமா கோபப்படுது. ஆனா சார் கோவமே இவ்வளவு கோவமே பட மாட்டீங்கிறா சார். நான் கோவமா படவே மாட்டேன். இல்ல வராத உடனே வராது, ஆனா வர நேரத்துல அப்பலாம் வெளியில வராது, அதிகபட்சம் வர்றது மேடத்திட்ட மட்டும்தான், வெளியில வராது. யாருக்கிட்ட அன்பு ஜாஸ்தியா இருக்கோ அவங்க கிட்ட அப்படி இல்லை. என்கிட்ட நான் தாண்டி மேடத்திட்ட ரொம்ப கோவப்படுவேன், அச்சுட்ட ரொம்ப கோவப்படுவேன், ஐஸ்வர்ட்ட ரொம்ப கோவப்படுவேன். எப்பயாச்சும் துளசியை கொஞ்சம் திட்டு வாங்குவான். துளசி கொஞ்சம் தான் என்கிட்ட கோவப்பட்டதை படிச்சுட்டீங்களா? சித்ராவும் இருக்கால. ஆமா, சித்ரா அப்பப்போ திட்டு வாங்குவா. அப்புறம் வெளியில எல்லாம் ரொம்ப பெருசா காமிக்கிறதுல சித்ராலாம் அப்பப்போ பொட்டு அடி அது மாதிரிதான். சும்மா விளையாட்டா கொட்டுறது எனக்கு குழந்தைல இருந்து இருக்கனால. குழந்தைல இருந்து சொல்ல முடியாது. அதிகபட்சம் கோவம் காமிக்கிறது அவன்கிட்ட தான். ஆனா வெளியில தெரியாம காமிப்பேன். ஆனா அதையும் வெளியில காமிக்கிறது அதுலயும் நீ மாட்டி இருக்கு. அவ படிப்பா, நீங்க படிக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை இருக்கு? மேம் ஃபர்ஸ்ட் டைம் எந்த இடத்துல பாத்தீங்க? இப்பதானே சொன்னாரு காலேஜ்ல. காலேஜ்ல. ஓகே, அதெல்லாம் காலேஜில் முடிஞ்சிச்சு. லவ் ப்ரப்போஸ் பண்ணப்ப ஒரு விதமான ஃபீல் இருந்திருக்கும்ல, அது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பெருசாலாம் பெருசான ஃபீலிங் இல்லையா? அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தானே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா உங்களுக்கு எப்படி? ஓகே, என்னை எப்போ புரிஞ்சுதுன்னு கேட்டப்பே 2019 லாக்டவுன்லன்னு சொன்னாருக்கா. எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏன்னா லவ் பண்ணும்போது என்ன சொன்னாரு, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம், அதனால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம். இப்போ நீ நானும் பேசிட்டு போர் அடிக்கும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. நீ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, மூவி போ, வெளியே போ, எல்லாமே சேஃபாக. அவள் டிக்கெட்லாம் போட்டு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. ஆனால் அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டில் அப்படி இருப்பார். நான் அப்போ நினச்சேன், ஓகே நம்ம இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். சும்மா 2 பேர் மட்டும் கை பிடிச்சி இப்படியே சுற்றிட்டு போர் அடிக்கும் லைஃப்னு. கல்யாணம் பண்ணதுக்கு போயிருக்கோம், அதுவும் கொஞ்சம் போயிருக்கோம். ஆனால் வந்து நிறைய வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட அவர் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக பேசிட்டே இருப்போம். நினச்சா வயசான காலத்தில் 2 பேர் பேசிட்டே இருப்போம். இப்போ பேசினா போர் அடிக்கும். இதெல்லாம் ஓவர். அப்போ இப்போ எங்க இருக்கோம்ல துளசி படத்துக்கு போட்டீங்களா டிக்கெட்டு? எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு? பிளாஸ்ட். நடராஜா. உங்களோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் மேம்க்கு என்ன கொடுத்தீங்க? திருப்பி அது மாற்றி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் வந்து ஒரு சுடி வாங்கி கொடுத்தேன். சுடி வாங்கி கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு வந்து பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். செகண்ட் தேர்ட் கிஃப்ட்டோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது எக்ஸாம். வேற ஏதாவது இருக்குமா இதுல? இதே தான் இருக்குமா? பூஜாக்கா கேள்வி வந்துச்சா? உங்களுக்கு மெச்சூரிட்டியான பக்குவமான வயதிலிருந்து என்ன ஆகணும்னு ஆம்பிஷன் இருந்துச்சு? எனக்கா? டாக்டர் தான். அவங்க மாமா வந்து ஹோமியோபதி டாக்டர், அதனால அவர் ஃபர்ஸ்ட்லேயே டாக்டர் தான் இருந்துச்சு. அவருக்கு எந்த எய்மும் இல்லை. மேம்காக சர்ப்ரைஸ் பண்றது பிடிக்குமா? இது வரைக்கும் மேம்க்கு தெரியாம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கேன். இதுக்கு சர்ப்ரைஸ் தான். நேற்று நைட்டு 12 o'clock வச்சிருக்கேன். நேற்று நைட்டே கேட்க, ஆனால் நைட்டு மேலே எழுப்ப முடியல. தலைவலின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கு நேற்று தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். வெயில்ல வெளியே போனோம்ல, தூங்கிட்டேன். அப்புறம் என்னை எழுப்ப முடியாம ஐஷு லெனின் அஸ்வினா பாவம் எழுப்ப வேணான்னு எழுப்பல. நேற்றே கேக் வாங்கிட்டீங்களா துளசி? மேம் கிட்ட ஏதாவது ஹேபிட் மாத்திக்கணும்னு இருக்கா? இது 3வது தடவை இந்த கேள்வி வருது. இதே கேள்வி திருப்பி வேற ஒன்றும் மாற்றிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மேடம் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஈஸியாக ஃப்ரீயாக சந்தோஷமாக என்னமே இருக்கலாம். ஜாலியா ஈஸியா ஃப்ரீயா சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லையே, இல்லை அப்பப்போ தேவையில்லாத டென்ஷன், வரிஸ், கவலை எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலி லெனின் சார் வந்து எதுக்குமே கவலைப்பட மாட்டார். ப்ரூடிங், அதாவது பழசை நினைச்சு ஃபீல் பண்றதுன்னு ஒன்று அவர் ஜாதகத்திலே இல்லைக்கா. ரெக்ரெட்ஸே கிடையாது. எதை பற்றியும் ஃபீல் பண்ண மாட்டார். அவருக்கு லைஃப்ல பழைய விஷயங்கள் அது இப்படி நடந்துக்கலாம், இது எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து எல்லாமே எப்பயுமே அதான் மாற்றணும். ரெக்ரெட்ஸே தேவையில்லை. என்னக்கா எல்லா லேடிஸும் இப்படி தானே இருப்பாங்க? இல்லை அப்படிலாம் இருக்கணும்னு தான் தேவை. நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். நான் அதே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க அப்ப வந்து இல்ல நீ அப்படிலாம் சொல்லணும். அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு மட்டும் மேல மாத்தணும்னு ஒண்ணு கேட்டீங்கல்ல, அது இப்ப சொல்றேன். அதுதான் நான் வந்துட்டு அப்படி இல்லக்கா. நான் வந்து எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா சூப்பராலாம் இருப்பேன். ஆனா ஏதாவது பழைய விஷயம்னா ஃபீல்லாம் பண்ணுவேன். எல்லா பொம்பளைங்களும் அப்படி இருப்பாங்க. பண்ணணும்னு தேவையில்லை.
நாட் நீடட். அது வந்து என்னுடைய மொத்த நேச்சரில் ஒரு 5% விஷயம் எது நான் ப்ரூட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டே இருக்குது. டெய்லி மார்னிங் டு நைட் அப்படி பண்ணணும் தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணாலும் அது தேவையே இல்லை. இவங்க ஒரு துளி கூட பண்ண மாட்டாங்கக்கா. ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி திருப்பி பேச கூட மாட்டாங்கக்கா. அது எப்படிக்கா லேடிஸ் அப்படி இருப்பாங்க? என்ன ஹர்னி, எந்த லேடிஸ் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல? இருக்கலாம். மகாஜனங்களே பாருங்க, இப்படி ஒரே ஒரு தடவை 2009 ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 வரைக்கும் பேசல, 15 வரைக்கும் பேசல. 2026 இப்போ ஏன்பா அந்த 2009 அது எதுக்கு இப்போ சொல்றேன்றாங்க. கவர்மெண்ட் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணோடனே சொன்னா புது பொண்டாட்டி ஏன்டா அடிக்கிறோம்? இல்ல அப்பையில 2009 அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. அது எதுவுமே தேவையில்லை. எப்பயாச்சும் சொல்ல சரி மாத்திக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, என்ன சொல்லி கேள்வி கேட்ட? மாத்திக்கிறேன் தான் நான் சொல்லிட்டேன். நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது நல்லதா கெட்டதால மாத்திக்கிட்டா நல்லது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஒய்ஃபும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு இருக்கிறதுலே பர்சன்டேஜ் நான் தான்க்கு அந்த உலகத்திலே கம்மி. யாராவது வந்துட்டு என்ன மாதிரி காலைல கிளினிக் வந்தால் நைட் வரைக்கும் நான் அப்படி ஜாலியாக பேஷண்ட் பார்த்துட்டு அப்படி இப்படி இருப்பேன். நான் வந்து ஃபீல் பண்ணி அதெல்லாம் எப்பயோ முன்னாடி காலத்தில் இருந்தேன். எப்பயுமே அது இருக்க வேணாம்னு சொல்லு. சரி நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலாமா? எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா? என்ன தெரியுமா கேட்டீங்க? மேடத்திட்ட பிடிச்ச விஷயம்லாம் என்ன, சார்ட்ட பிடிச்ச விஷயம்லாம் என்ன, மேடத்திட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன, மேடம் திருந்திக்க வேண்டிய விஷயம் என்ன, மேம்கிட்ட பிடிச்ச விஷயம். அதாவது என்ன மொத்த திருப்பி என்ன சொன்னீங்கன்னா, என்கிட்ட என்ன பிடிக்காது, நான் என்ன மாற்றிக்கணும், என்கிட்ட என்ன சரியில்லை, இதே தான் ஒரு பிரச்சனை. அது சாப்பிட்டாதீங்க. ஓகே தேங்க்யூ. ஹாப்பியாக ஆனிவர்சரி. முடிஞ்சிச்சு, ஆனிவர்சரி கொண்டாடியாச்சு. இந்த கேக் கொண்டு போய் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. கேக் ஒரு ஃபோட்டோ எடுத்து, கேக் ஒரு ஃபோட்டோ எடுத்துறியா? ஐஸுக்கு அனுப்பு. ஆமாம் ஆமாம், கட் பண்ணி கை பிடிக்கணும். சாரி, நான் வழக்கமாக நின்று பக்கத்தில் வேடிக்கை பார்த்து பழகிச்சு. ஆக்சுவலாக அந்த அனிவர்சரினாலே மேடம் மறந்துட்டாங்க. நான் தான் ஞாபகம். ஆமாம், நான் எப்பயுமே மறந்துடுவேன்க்கா. இது கூட பரவாயில்ல. ஒரு தடவை May 7 எங்கள் வெட்டிங் டே. March 7 அன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிட்டேன். நான் பயங்கர கோவமாக இருக்கேன். சாப்பிட்டேன். ஹாப்பி ஆனிவர்சரி டூ. எனக்கு அப்படியே பிடிச்சிருங்க. நான் வந்து என்ன பண்ணேன், டிஷ்யூடா காலையிலேருந்து கோவமாக இருக்கேங்க்கா. என்ன எதுக்காக அப்செட்டாக இருக்கேன், எதுக்காக அப்செட்டாக இருக்கும், இப்படி திரும்பினா அப்படி திரும்ப ஒன்றுமே கண்டுக்கல. நைட் ப்ரேயர் பண்ணும்போது கடவுளே எங்கள் வெட்டிங் டேக்கு இல்லைன்னு விஷ் பண்ணல, நான் இப்படி இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் அப்படியே கம்ஃபர்ட் தூக்கி மேலே போட்டு கும்முன்னு கும்பிட்டாங்க. ஏண்டி May 7 வெட்டிங் எனக்கு டேட்ஸ் ஞாபகம் இருக்காதுக்கா. எந்த பர்த்டே என் வெட்டிங் டேவே எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நிறைய ஃபேஸ்புக் இருக்குனால தான்க்கா பல பேருக்கு நான் விஷ் பண்ணிடுறேன். அதில் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன். உண்மையாகவே எனக்கு பர்த்டே வெட்டிங் டே எதுவுமே ஞாபகம் இருக்காது யாரோடதும். நான் என்னோட வெட்டிங் டேக்கே March 7 கோச்சிட்டுனா பாருங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் இருக்கனால காப்பாற்றிடுது என்னைய கரெக்டாக விஷ் பண்ணுறதுக்கெலாம். இல்லைன்னா நிச்சயமாக மறந்து போயிடும். நன்றி. முதல்ல லெனின் சார் இதில் லெனின் சார் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? காலேஜில் லெனின் சார் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன கேட்டுக்கணும், மேடம்க்கு நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறீங்க, அவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் சாரீஸ் வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்க, என்ன மாதிரி நகைகள் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கேட்டது அப்படியே சிக்கிட்டாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, மேடம் எந்தெந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்களா? கேட்டது ஃபுல்லாக மேடம் வாங்கிது. ஃபஸ்ட்டு சாக்லேட்டுன்னு பிஸ்கெட்டுன்னு ஐஸ்கிரீம் நினச்சி. ஓகே, எனிஹாவ் நீங்கள் வந்துட்டு லெனின் சார்ட் ஏதாவது கேள்வி கேட்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கேட்டே வாங்க. நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்த வீடியோ எடுத்து Part 2 போடுவேன். லவ் யூ ஆல். நன்றி. பட் எப்படி வைக்கலாம் அது ப்ளீஸ் நம்ம கை வச்சு இப்படி பாருங்க. இது கூட தெரியல என் செல்லத்துக்கு எப்படி இப்படி வைக்கிறது, இப்படி எப்படி. ஓகே வச்சுட்டுமா. 25th வெட்டிங் ஆனிவர்சரி, 25th லவ் ஆனிவர்சரி. இல்லை லட்டு, இது பேர் ஹார்ட். இப்படி வச்சோம்னா லவ் பண்ணுறோம், லவ் யூ அப்படின்னு அர்த்தம். சரி இங்கே பாருங்க துளசி, இங்கே வாங்க துளசி, எங்க இப்படி இது தெரியல. என் செல்ல பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு. ஓகே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. கேக் எல்லாத்துக்கும்